இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 4 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். கீழே வந்து ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த வளைவு போது நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது வந்து ரெடி அளவும் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கீழே வந்து ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். 1.5 இன்ச்சு கீழே கேப்பு விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சு கீழே நேராக இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இது வந்து ரெடி அளவு. இதை வந்து இப்போ கட் பண்ண வேணாம். இப்போ இந்த வளைவை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 3.5 இன்ச்சு எடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெடி அளவு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே மட்டும் 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வளைவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரெடி அளவு இது. இந்த ரெடி அளவு மட்டும் நம்ம உங்களுக்கு நான் அடுத்து கட் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து இதை தச்சு திருப்பிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியாது. ஏன்னா சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான டிசைன் தான் இது. ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்தா தான் இந்த டிசைன் வந்து புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சிம்பிளாக இந்த டிசைன் வந்து புரிஞ்சிடும். அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெடி அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு உயரத்தை இது ரெடி அளவில் வந்து இந்த மாதிரி வளைவாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸில் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு, கழுத்தோட ரெடி அளவு இது. வரைஞ்சிட்டு நம்ம ஃபுல் கழுத்தை நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து கீழே வந்து கேன்வாஸை மொத்தமாக வச்சு
இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப கேன்வாஸில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சாரியோட துணி எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அதே சேஃப்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அளவுக்கு சாரியோட துணியை எடுத்து நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பைப்பிங் கொடுத்து ரவுண்டில் அடிச்சிடலாம். சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியான முறையில் எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். லேஸ்லாம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக போடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேஃப்க்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். கழுத்தை ரெண்டை மடக்கிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இந்த பக்கமும் அதே ஷேப் விழுந்துடும். இந்த இதை நம்ம கரெக்டாக குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி குறிச்சிட்டு நம்ம தைக்கும்போது அந்த ஷேப் மாறாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பின் போட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் பின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து அடிச்சிட்டோம். கீழே நம்ம பைப்பிங்காக கொடுத்துடலாம். இந்த இடத்துல சாரியோட கலர் நம்ம பைப்பிங்காக கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சிம்பிளாக சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. இதேமாதிரி நிறையா டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது. நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைன் ப்ளவுஸ்